கடந்த ஞாயிறு, இந்த ஞாயிறு, அடுத்த ஞாயிறு ஆண்டவர் இயேசு அப்பம் பழுக செய்த புதுமையிலிருந்து அவர் வாழ்வளிக்கும் உணவு என்பதை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதே சமயம் திங்கட்கிழமையாகி இன்றும் அந்த அப்பம் பழுகிய புதுமையை பற்றி வாசிக்கிறோம். அதான் நற்செய்தி வாசமாக தரப்பட்டிருக்கிறது. மற்றொரு கோணத்திலே இந்த புதுமையை பார்த்தால், திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள் இயேசுவினுடைய இந்த புதுமையை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வழியாக இயேசு இந்த புதுமை செய்து எல்லாருக்கும் உணவளிக்கிறார். பல நேரங்களிலே நாம் கடவுளின் கரங்களிலே பயன்படுத்தப்படுவோம். நம் வழியாக அன்பும் இரக்கமும் பிறருக்கு போய் சேரும். சில நேரங்களில் நாம் நம்மை தான் பார்த்து கொள்ள வேண்டும், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சுயநல எண்ணத்தோடு இருந்து விடுவோம். கடவுள் பிறருக்காக நம்மை பயன்படுத்துகிற பொழுது அது சரியெனப்பட்டால் நம்மை முழுவதுமாக கையளிப்போம். நாங்கள் முதலிலே சாப்பிட்டு விட்டு பசி ஆறுகிறோம், அதன் பிறகு பிறருக்கு கொடுக்கலாம் என்று திருத்தூதர்கள் நினைக்கவில்லை. அந்த பசியோடு அந்த மக்களுக்கு கூடைகள் வழியாக அப்பத்தையும் மீனையும் பகிர்ந்தளிக்கிறார்கள், மீதியானதையும் சேர்க்கிறார்கள். இவர்களும் கடைசியாக பசியாறி இருக்க வேண்டும். கடவுள் பல நேரங்களிலே நம் வழியாக இப்படி பிறருக்கு உதவி செய்வதை நாம் அறிந்து உணர வேண்டும். முதல் வாசகத்திலே 2 இறைவாக்கினர்கள், அனனியா, எரேமியா. எரேமியா கடவுளுடைய இறைவாக்கினர், அனனியா போலி. மக்களுக்கு நல்ல செய்தி கிடைத்தால் நம்மை பாராட்டுவார்கள் என்று நினைத்து தவறான செய்தியை கடவுள் பெயரால் அறிவித்து மாட்டிக்கொள்கிறார். கடவுள் நம்மை பயன்படுத்துகின்ற பொழுது இந்த ஒரு எச்சரிக்கையும் நமக்கு தேவை. நாம் செய்வதும், நாம் கொடுப்பதும், நாம் பேசுவதும், நாம் பகிர்ந்தளிப்பதும் கடவுளுடைய விருப்பமா, கடவுளின் செயலா என்று யோசித்து பார்த்துக்கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.